ஹாய் ஃபேமிலி, வழக்கம் போல் பாப்பாவுக்கு பால் எங்களுக்கு டீயோட தான் டேவே ஸ்டார்ட் ஆச்சு. சண்டே மற்ற நாளை விட கொஞ்சம் ஸ்பெஷல். மற்ற நாள்லாம் பரபரப்பாக எழுந்திரிச்சு அறக்க பறக்க சமைக்கணும். பட் சண்டே லீவு, ரிலாக்ஸாக எழுந்திரிச்சு காமாக ஒரு காஃபி குடிச்சு அதுக்கப்புறமேல் தான் ப்ரிப்ரேஷனு. ஸோ ஸ்பெஷலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் தான் யோசித்து வச்சேன். நைட்டே அதுக்கான பாலை பன்னீராக ரெடி பண்ணி நான் நைட்டே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். மார்னிங் எழுந்திரிச்சு அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் போயிட்டு இருந்தது. நான் குக்கரில் தான் எல்லாத்தையும் ஒரு 3 விசில் அடித்து ஃபஸ்ட்டு அதுக்கான மசாலாவை ரெடி பண்ணி வச்சுட்டேன். பன்னீர் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு. அதை க்யூபாக கட் பண்ணி ஒரு ஆயில் ஃப்ரை பண்ணிடலாம் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலை தான் நடந்திருக்கு. ஒரு பேனில் பட்டர் கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம், இல்லைன்னா பட்டர் கருகிரும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வெட்டி வச்ச க்யூப்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே போட்டு எல்லா சைடும் மசாலா படுற மாதிரி ஒரு பரட்டிக்கோங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். சைட்லேயே நான் சப்பாத்தியும் எல்லாத்தையும் தேய்ச்சி 1 by 1 மேலே அடுக்கி ஒரு சப்பாத்திக்கும் நடுவில் லைட்டாக மாவு மட்டும் தேய்ச்சிக்கிட்டேன். அப்போ தான் சப்பாத்தி ஒட்டாதுன்ட்டு. சைட்லேயே குக்கரில் விசில் இறங்கினதுனால அதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டுக்கு அரைச்சிக்கிட்டேன். இப்போ அதே குக்கர்லேயே பட்டர், கொஞ்சம் எண்ணெய், இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் வேறு எதுவுமே போட தேவையில்ல, அவ்வளோதான் ஊற்றிட்டு கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இது நார்மலாகவே குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கு அப்புறமேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பன்னீர், அதையும் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் சைடில் சப்பாத்தியும் போட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே எங்கள் அத்தை வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சண்டே உங்களோட வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்கும்? லைட்டாக இருக்குமா? எப்படி இருக்கும்? ஸ்பெஷலாக பண்ணுவீங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.